இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3-4 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம் முதல் 34 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லை என்று முன்பு அவன் உட்கார்ந்து செலவு செய்யும் கணக்கே பாராமல் இருப்பானோ? அஸ்திபாரம் போடப்பட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு, ஒரு வீடு கட்டுகிற மனிதன் ஒரு வீடை கட்டுவதற்கு முன்பதாக அதற்கான செலவுகளை செய்வதற்கு அவன் முன்னே திட்டமிடாமல் அதை செய்யாது இருப்பானோ? ஏன்னா ஆரம்பித்து விட்டு திராணி இல்லாமல் போய்விட்டால் பரியாசம் பண்ணுவார்கள் ஜனங்கள் என்பதை சொல்லி ஆரம்பித்தான், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? பரியாசம் பண்ணுவார்களாம். அப்போ அவன் என்ன செய்வானா, முன்கூட்டியே உட்கார்ந்து அதுக்கான செலவு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் திட்டமிட்டு அதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி அதுக்கு பின்பதான் இதை செய்ய ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமாக ஆண்டவர் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்க முடியும் என்பது. அதே போல அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனே தான் 14,000 சேவகரை எதிர்கொண்டு கூட கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்நானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே? அப்படியே உங்களில் எவனாயில் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்ற போதனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுபவர்கள். உப்பு நல்லதுதான், அது சாரமற்று போனால் எதற்கு சாரமாக்கப்படும்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உப்பாய் ஒளியாய் இருங்க அப்படின்னு சொன்னார். ஒளி இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு அது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட இந்த உப்பு சாரமற்று போனால் எதுக்கு? தூக்கி வெளியே கொட்டுறதுக்கு தான். உங்ககிட்ட பலன் இருக்கும் பொழுது, உங்ககிட்ட அந்த ஆண்டவருடைய மகிமை இருக்கும் பொழுது, உங்கள்கிட்ட ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி, ஆண்டவருடைய நாமத்தை பற்றி மற்ற ஜனங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போய் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு திராணி உள்ள பொழுது ஆண்டவர் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சிடணும். ஒருவேளை நீங்கள் முடியாத ஒரு ஏஜில் அதை கொண்டு போய் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு புரோஜனம் இல்லை, தூக்கி கீழே போடுவதற்கு தான் நம்ம புரோஜனம்னு சொல்கிறார். அப்ப உப்பு சாரமாய் இருக்கும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்ப எல்லாருக்கும் ருசி உள்ள பதார்த்தங்களாய் இருப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னால் கூடுமான அளவுக்கு எப்ப எதை செய்யணும்னு சொல்லி அந்த நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும். ஒருவேளை அதை செய்யல அப்படின்னு சொன்னா தூக்கி வெளியே கொட்டி விடுகிற ஒரு நிலைமைக்கு மாறி விடுகிறது பிரியமானவர்களே. அதே போல மேல் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ராஜா இன்னொரு ராஜாவிட்ட யுத்தத்துக்கு வரும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய சேவகர்கள் கம்மியா இருக்கிறாங்க. அங்க எதிர் சேனையிட்ட அதிகமான ஜனக்கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே நம்மகிட்ட பலன் கிடையாது, சமாதானத்துக்கான வழிகளை நான் தேடுவேன்னு சொல்லி முன்கூட்டியே போய் அவன் என்ன செஞ்சிருவானா? சமாதானத்துக்கான காரியத்தை அவன் தேடணும். இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லாதபடி முற்றும் அழித்து போட்டு விடுவார்கள் என்பதை இங்கே சொல்லப்பட்டது. ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ஆண்டவர் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. முடியாது, இந்த காரியம்லாம் முடியாது, என்னால் இப்படியெல்லாம் என்ன காரியம்லாம் செய்ய முடியாது, மதுபானம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியாது, சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, புரணி பேசாமல் என்னால் இருக்க முடியாது. உதாரணத்துக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் பிரியமானவர்களே. ஒருவேளை அவர் வருகை
கொஞ்சம் தூரம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அதற்கு முன்பதாக என்ன செஞ்சிடணும்? தேவ சமூகத்தில் போய் நீங்கள் ஒப்புரவாயிடணும். ஆண்டவர் ஒரு ராஜாவை குறித்து நீ போய் போய் அவன்கிட்ட சரண்டர் ஆகிடுறதுக்கு என்ன அதை பார்த்துரு. அப்போ என்னால் முடியாது, ஆனால் தேவ சமூகத்துக்கு போனால் இது முடியும். அங்கே சமாதானத்துக்கானவைகளை போய் அவன் தேடுவான்ல, அதே போல் உங்களை வெறுத்து என்னைத்தானே வெறுத்து எல்லா காரியத்தையும் விட்டு தேவ சமூகத்தை சரண் அடைஞ்சிட்டோம்னா அவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். ஒரு ராஜா எப்படி அந்த தேசத்தை கொள்ளை அடிக்காதபடி சமாதானத்துக்கான காரியத்தை செய்துவிட்டு போறார், அதே போல ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்டு இருக்குது. நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு சரணடையணும். அவர் பாதத்துக்கு வந்துருங்க. அப்ப நீங்க தப்பித்து பிழைத்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோகத்துக்கு ஏற்ற ஜனங்களாய் நம்மை மாற்றி விடுவார் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அதே போல ஒரு மனிதன் வீடு கட்டுவதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். 3 விதமான காரியங்கள் அழகா அங்கு புரிந்து கொள்வதற்காக ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை எதுக்காண்டி? ஒருவரை வீடு கட்டுவதை குறித்து ஆண்டவர் கவலையா இருக்கிறாரா? இல்ல ஒரு தேசத்தினுடைய ராஜா யுத்தத்தை பண்ணுகிறதுக்கு குறித்து கவலையா இருக்கிறாரா? இல்லை இங்கே சொல்லப்படுகிற இந்த உப்புக்காண்டி ஆண்டவர் கவலையா இருக்கிறாரா? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காண்டி ஆண்டவர் கவலையுள்ளவர்களாய் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஊமைகளாக சொல்லி என் ஜனங்கள் எப்படியாவது புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக எப்படியாவது இவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிவிட வேண்டுமே. அந்த பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை நான் வரும்பொழுது ஒருவனும் வெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பலவிதமான காரியங்களை அவர்களுக்கு உவமையாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படி சொன்னா புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி. காலம் சமீபமாய் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். எப்படி என் ஜனங்களுக்கு புரிய வைப்பேன்? முரட்டாட்டமான ஜனங்களாய் இருக்கிறார்களே, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, அவர்கள் காதில் வாங்காதவர்களாய் இருக்கிறார்களே. அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். பெரிய ஒருவேளை ஆண்டவர் வருகை கால தாமதம் ஆவதற்கு ஒரு காரணம் உண்டு. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காகவே அவருடைய வருகை கால தாமதமாய் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவர் வருகைக்கு முன்பதாய் சில அடையாளங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்க. அதை பார்த்து நீ எச்சரிக்கையா நடந்துக்க, கவனமாயிரு, திருந்து விடு, மனம் திரும்பு அப்படின்னு சொன்னார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அதை கேட்காதபடி இன்னும் நம்மை கடினப்படுத்தி முரட்டாட்டமான ஜனங்களாய் இருப்போமையானால் நாள் வரும், அந்த நாள்ல கைவிடப்பட்டு போய்விடுவோம் என்பதற்காக ஆண்டவர் நம் மீது பிரியம் வைத்தது நிமித்தமாக எப்படியாவது என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அவர் பல விதமான முறைகளில் என் பிள்ளைகள் புரிந்து இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்வார்கள். ஒரு நாள் வரப்போகிறது. நோவாவின் காலத்தில் இதே தான் நடந்துச்சு. வேலை அடைக்கப்பட வரைக்கும் ஒருவருக்கு கூட மனதில்லை. வேலை கதவுகள் பூட்டப்பட்டு விட்டது. வந்து தட்டுறாங்க, அதை திறக்க முடியாது. அவ்வளவுதான். பூமி முழுவதும் மூடி எல்லா சிகரங்கள் மூடப்பட்டு 15 அடி உயரம் தண்ணி புறப்பட்டு போனது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே. நரஜீவன் ஒன்றும் பூமியில இல்லாதபடி ஆண்டவர் எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்டார். சம்பாதித்து வைத்தது எங்கே போகும்? ரொம்ப கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் நம்மளோடு பேசுகிறார். வருகைக்கு முன்பதாய் அவர் சமூகத்தை கிட்டி சேருவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நீ சொன்ன இந்த ஊமைகளுக்கு ஆண்டவரை நாங்கள் ஏற்ற விதமாய் நடந்து கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.